சென்னையில் திமுக கூட்டணி கட்சியினர் நடத்திய போராட்டம் மக்களிடையே விமர்சனத்தினுக்குள்ளாகியது. இது குறித்து செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் நடக்கும் பாலியல் குற்றங்கள் பெற்றோரை கலங்க வைத்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடங்கி கோவையில் பள்ளி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான விவகாரம் வரை கள்ள மௌனம் சாதித்த திமுகவின் கூட்டணி கட்சிகள் இப்போது ஸ்டாலின் ஆட்சியின் இந்த அவலத்தை எல்லாம் திசை திருப்ப முட்டுச்சந்தில் நின்று கொண்டு முழக்கங்களை எழுப்புகிறார்கள். அதுவும் யாருக்கு எதிராக? கடலில் பேனா சிலை அமைக்க பேரன்போடு அனுமதி கொடுத்த கருணாநிதியின் நாணய வெளியீட்டு விழாவில் கொஞ்சி குழாவிய திராவிட மாடலின் பங்காளி பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள். இது மக்களை முட்டாளாக்கும் அரசியல் நாடகம் என்பது எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் இத்தனை கட்சிகள் சேர்ந்து நடத்திய கூட்டத்திற்கு 1000 பேரை கூட திரட்ட முடியவில்லை என்பதுதான் காலம் செய்த கோலம். புதிய கல்விக் கொள்கையின்படி செயல்படும் PM ஸ்ரீ பள்ளிகளை திறக்க ஆர்வமாக இருப்பதாக டெல்லி முதலாளியிடம் ஒப்புதல் தெரிவித்துவிட்டு கூட்டணியில் இருக்கும் கொத்தடிமைகளை வைத்து முட்டுச்சந்தில் மீட்டிங் போடுவதால் என்ன லாபம்? யாரை ஏமாற்ற நினைக்கிறார் ஸ்டாலின் என மக்கள் கேட்கிறார்கள். பாசிச பாஜகவும் திறனற்ற திமுகவும் நடத்தும் இந்த நாடகத்தால் நாதியற்று நிற்பது ஏழை எளிய மாணவர்கள்தான். இவர்களது திறமையின்மையால் இன்று 15,000 ஆசிரியர்களின் ஊதியம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. பள்ளிகளில் பராமரிப்பு பணி செய்யவே பணமில்லாத சூழல் நிலவுகிறது. பராமரிக்கவே முடியாத சூழலில் எப்படி கல்வியில் வளர்ச்சியை கொண்டு வர முடியும்? ஒரு பக்கம் ஆசிரியர் பற்றாக்குறை, மறுபக்கம் பாலியல் கொள்ளை. இந்த 2 கொடுமைக்கும் இடையே கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம். தமிழக மாணவர்களின் கையில் லேப்டாப் கொடுத்து படி என சொன்ன தமிழகத்தில் இன்று என்ன நிலை நிலவுகிறது என்பது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் கூட தமிழர் மொழிப்போர் என பேசினால் மக்கள் ஏமாறுவார்கள் என எப்படி நம்புகிறார்கள் என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. உண்மையிலேயே இது பாஜகவும் திமுகவும் சேர்ந்து நடத்தும் நாடகம் இல்லை என்றால், உண்மையிலேயே திமுகவின் கூட்டணி கட்சிகள் அக்கறையோடு போராட்டம் நடத்துகிறார்கள் என்றால், இவர்களிடம் 39 MPக்கள் இருக்கிறார்களே, டெல்லிக்கு சென்று போராட வேண்டியதுதானே? ஏன் சென்னையில் ஏதோ ஒரு முட்டுச்சந்துக்குள் நின்று முழங்க வேண்டும்? டெல்லி முதலாளியும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அறிவாலயம் கொடுத்த அசைன்மெண்ட்டையும் செய்தாக வேண்டும். அதனால் முட்டுச்சந்தில் முடங்கி விட்டார்கள் போல. அட, நாங்க சொல்லல, மக்கள் சொல்கிறார்கள்.